ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஒன் டே ஸ்டே அட் சமுத்ரா பேலஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட பூல் டைமிங், ரூமோட அம்யூனிட்டிஸ், யாருமே சொல்லாத பீச் வியூவோட சீக்ரெட். அப்போது ஃபுட்டை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அமிர்தம். நைட் லைட்டிங், ஐயோ. ஓகே, பர்த்டேலே வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரி ஆனதும் ஒரு ஆஸ்தட்டிக் வியூ, சூப்பர் ஃப்ரேக்ரன்ஸுங்க. என்ட்ரி ஆகிற ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் பக்காவாக ஆர்கனைஸ்ட் மேனரில் ஒர்க் பண்ணாங்க. என்ட்ரி ஆனதுமே கார் தே வில் டேக் கேர். அண்ட் எல்லாருக்கும் ஒரு ராஜஸ்தானி தொப்பி, ஈவன் மை லிட்டில் ஒன் ஹேட் ஒன். தென் செக்இன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் ஸ்விங்கில் ஆடிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் ஷோ மை லிட்டில் ஒன் ஃபேஸ், ஸோ பிளர் பண்ணிட்டேன். செக்இன் முடிச்சுட்டு அவங்களே உங்களை பர்சனலாக அசஸ் பண்ணுவாங்க. லைக் பூல் டைமிங், ஃபுட் டைமிங், ஸ்நாக்ஸு, காம்ப்ளிமெண்ட்ரி, கம்யூனிட்டிஸில் என்னென்ன நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், அந்த டேவோட ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அங்கே ஒரு போர்டில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது முடிச்சுட்டு நம்மளை பர்சனலாக ஒரு அசிஸ்டன்ட் தே வில் டேக் அஸ், அசிஸ்டன்ட் சொல்லக்கூட ஒரு ஸ்டாஃப் தே வில் கைட் அஸ் டு த ரூம். ஓகே, வாங்க ரூம்குள்ளே போகலாம். தட்ஸ் த ரூம். இப்படி தாங்க இருக்கும் ரூமு. சம்மர் வியூ. அண்ட் நான் பூல் வியூ எடுத்திருந்தேன். ஸோ தே கேவ் அஸ் அ பூல் வியூ ரூம். கீ வைக்க மறந்துட்டேன். எங்கே திரும்பினாலும் மிரர்ஸ். ரூம் ஃபுல்லாக மிரர்ஸ் இருக்குங்க. என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு கம்ப்ளீட் ராஜஸ்தானி ஸ்டைல். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரூம் டெக்கர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாத்ரூம் ஃபுல் லைட்டிங். ஒரு பாத்டப் இருக்கும். அண்ட் தென் ஒரு ஷவர் பிளேஸ் அண்ட் தென் டாய்லெட்ரி இருக்கும். பட் இட் வாஸ் அ நீட், க்ளீன், நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தாட்ஸ் த பூல் வியூ. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறது எனக்கு வேலையே. ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஐ வில் கெட் இன் டு த பூல் வியூ பார்க்க போகிறேன். இப்போ காட்டல, ஐ வில் ஷோ யூ லேட்டர். இந்த பால்கனியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எப்போ நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இட் இஸ் அ சென்சார்ட் ஒன். அப்புறம் ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். அதுதான் டான்சஸ். வி வில் ஹாவ் அ டான்ஸிங் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் த ஸ்நாக்ஸ் டைம். இது ஸ்நாக்ஸ் ஏரியா அண்ட் இன்னும் ரெடி ஆகலை. அண்ட் தென் நேராக பார்த்தா பீச்சுங்க. இங்கேருந்து கீழே இறங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பீச்சில் போய் வி கேன் ஸ்பெண்ட் டைம் அண்ட் வி கேன் see the sunset. சீரியஸ்லி இட் இஸ் த பெஸ்ட் வியூ. அண்ட் ஒரு ப்ரைவேட் பீச் வியூ மாதிரி இருக்கும் தட் ஏரியாவே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தேர் ஆக்டிவிட்டி ஏரியா அண்ட் திஸ் இஸ் குவைட் பெய்டு ஒன்னு நினைக்கிறேன். நல்லா வாக்கிங் போகலாம். ஷூவை கைட்டு இந்த கிராஸில் நடந்தீங்கன்னா பீஸ்ஃபுல் டைம், ஈவினிங் டைம் அண்ட் வாக் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல லாங் வாக்கிங் முடிச்சுட்டு பீச் அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வியூ அண்ட் பிளேஸ் அண்ட் நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், குவாலிட்டி டைம். ரியல்லி நல்லா உட்காந்து பீச் வியூவை சன்செட்டில் என்ஜாய் பண்ணலாம். இங்கேருந்து பேலஸை பார்த்திங்கன்னா இந்த சன்செட்டில் இட் லுக்ஸ் வெரி 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 சூப்பர், மெஸ்மரைசிங், என்ன வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் டைமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். லெட்ஸ் கோ ஃபார் த ஸ்நாக்ஸ் டைம். பேக் டு ஸ்நாக் ஏரியா. இப்படி தான் இருக்கும் ஈவினிங் ஒரு 5:30 டைமிங்கில். ஃபுல்லாக சூப்பராக க்ளவுடியாக இருந்துச்சு அன்னைக்கு. எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா ஐட்டமுமே வேறு லெவலுங்க. செஃப் பக்கா, நீட், ஹைஜீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அன்லிமிட்டட். யூ கேன் டேஸ்ட் இட். அண்ட் ஸ்நாக் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஒன். யூ கேன் ஹாவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். அண்ட் சிக்கன் ஒரு டிஷ் தான் இருக்கும். அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். விச் இஸ் வாவ் 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 வாவ், அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க. சிக்கன் அப்புறம் டோக்லா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக் வித் த ட்ரெடிஷ்னல் டான்ஸிங் அவங்க ஸ்டைலில் என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே சூப்பர் ஈவினிங்க. உண்மையாக சொல்லணுன்னா ஈவினிங் முடிஞ்சிச்சு. தென் கம்ஸ் த நைட். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு
பூல்குள்ளே குதிச்சுட்டேன். எனக்கு இது வரைக்கும் நான் போன ரெசார்ட்லேயே பூல் டைமிங் மோஸ்ட்லி 6:30 7:30 அண்ட் ஹியர் த பூல் டைமிங் இஸ் 8 as many used to say it is the longest pool view and you can enjoy it. அங்கே தாஜ்மஹால் அந்த மூன் அங்கே அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு சொல்லி அவங்க அந்த வியூ ஃபுல் லைட்டிங்கோட அந்த தாஜ்மஹால் மூன் அண்ட் ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சில்லுன்னெலாம் இல்லை, நல்ல வார்ம் லைட் வார்மில் தான் இருந்துச்சு. யூ கேன் என்ஜாய் இட். அண்ட் பூல் வந்துட்டு உங்களுக்கு 4 feet தாங்க இருக்கும். இட் இஸ் நாட் மோஸ்ட்லி எல்லா பூலுமே 5 feet 5.5 6க்கு போகும் நம்ம உள்ளே போக போக. அண்ட் இது என்டையராகவே 4 feet தான். இதில் நீங்கள் கயாக்கிங் கூட பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 8 எல்லோரும் ஓட் ஆனோடனே திஸ் இஸ் ஹவு த வியூ ஆஃப் த சமுத்ராவோட பூல் இருக்கும். நல்ல ஒரு கூல் ப்ரீஸோட ப்ளசண்ட்டாக மைல்டாக ஒரு மியூசிக் ஃபுல்லாக சமுத்ரா பேலஸில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. அண்ட் நைட் யூ ஆர் அலவுட் டு வாக் டு த பீச். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சமுத்ரா பேலஸ். வியூ யாருக்காவது நைட்டில் பீச் போகணும் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் வாக் அவுட் தேர் அண்ட் யூ கேன் சிட், யூ கேன் மேக் அ வாக் வித் யுவர் கப்பிள், லவ்ட் ஒன், whomsoever it is. This is how the palace looks in the night. லைட்டிங்கோட ஃபுல் லைட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட அப்படியே நெக்ஸ்ட்டு மார்னிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஐ ஓர் ஃபைனலி. எல்லா கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் இதான் நான் வியர் பண்ணேன். மார்னிங் சன்ரைஸில் சூப்பராக இருக்கும். அந்த மியூசிக் சத்தத்தோட பேலஸே சூப்பராக இருக்கும். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், மெனி ஐட்டம்ஸ்ங்க, வெறித்தனமான மெனு, வேறு லெவல் மெனு, விதவிதமாக வச்சுருப்பாங்க. யூ கேன் சூஸ் வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் ஈட் வாட் எவர் யூ லைக். ஆக்சுவலி ஃபுல் ஹைஜீன் பக்கத்துலேயே இருக்கும். செஃப் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் தோசா, லைவ் கவுண்டர்ஸும் இருக்கும். தே வில் கிவ் யூ தோசாஸ். அண்ட் இஃப் யூ ஆஸ்க் for bread toast or French toast, you can have anything you like, anything you want. நான்வெஜ்ஜும் இருக்கும், எக்ஸ் இருக்கும், பாயில்டு எக்ஸ் இருக்கும். நல்லா இருக்குங்க சிம்பிளாக சொல்லணுன்னா. ப்ரிஃபரபிளி ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் டைம்ங்க. தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ். யூ கேன் டேஸ்ட் எவ்ரி திங். கொஞ்சம் அதை ஸ்பெண்ட் பண்ணி அவசரமாக லேட்டாக எழுந்திரிச்சு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி என்ஜாய் பண்ணாமல் முன்னாடியே வந்துட்டு யூ கேன் என்ஜாய் த ஃபுட். ஆக்சுவலி நான் பர்ஸ்னலாக கொஞ்சம் ஃபுட் அடிக்ட்டுங்க. அதனால் முடிஞ்ச அளவு என்னால் என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எல்லாத்துலேயும் பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு வந்துட்டேன். எல்லோரும் என்ன நினச்சாங்க, எனக்கும் என் ஹஸ்பண்டும் நினச்சாங்க. ஆனால் இது எல்லாமே எனக்கு மட்டும்தான். நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் என்ஜாயிங் த ஈட். ஃபார் மீ பர்ஸ்னலி இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம். And I love the food over there, which is very hygiene. As even now நான் ஒரு ஃபீடிங் மதர். நான் கொஞ்சம் எங்கே போனாலுமே ஃபுட்டு பயந்து தான் சாப்பிடுவேன். and the way they cook, it was I saw it personally and எந்த பயமும் இல்லாமல் I had it entirely. சாப்பிட்டுட்டே இருந்தேன், like after a long time without scariness and all. sharing is very caring. எவ்வளோ ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கும் நல்லது. அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ தான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிளேட், என்னோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். எங்கே போனாலும் ஐ won't ஸ்டாப் வித்தவுட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். அங்கே உண்மையாலுமே மஸ்ட்டு ட்ரை. அங்கே சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஹைஜீனாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நல்ல ப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைனா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சொல்லுவேன். ஹேபிட் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட் ஸ்வீட்னஸில் சூப்பராக இருந்துச்சு. விச் இஸ் வெரி 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 குட். இதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். தென் அகெயின் மார்னிங் ஷூட். திஸ் இஸ் சமுத்ரா at 11 o'clock actually. This is how pool looks. 11 o'clock. ஐ திங்க் எங்களோட செக்அவுட் டைம் வந்து 12 o'clock. ஸோ சீக்கிரமாக ஒரு மார்னிங் வியூ எடுத்துகிட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நைட் டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, விச் இஸ் வெரி காஸ்ட்லி. ஈவன் நாங்கள் ஒரு லக்னோ பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம், விச் காஸ்ட் இஸ் அரவுண்ட் 1000 rupees.
So beneficial side, eat snack as your dinner, which is around 6:30, which is even a complimentary. So have it. And இது வந்து என்னோட பர்த்டே ட்ரெஸ், ஒரு ஷூட் பண்ணுன்றதுக்காக அதை சும்மா போட்டு ஐ டுக் ஃபோட்டோஸ். பிளான் யூ விசிட்டட் சாமுத்ரா. ஒரு குட்டி டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. 3 o'clock செக்இன் பண்ணுறீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு 4:45 to 5:15 கெட் இன் டு த பீச், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். தென் 5:30 ஸ்நாக்ஸை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கோங்க, விச் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. அண்ட் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்கும். நைட் டின்னர் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கெட் இன் டு த பூல், என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் அண்ட் சமுத்ராவோட லைட்டிங் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பால்கனி வந்து நார்மல் ரூமோட கொஞ்சம் ஹை. ஸோ பால்கனி ரூம் உங்களுக்கு வேணுமான்னு, எனக்கு அது பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கொடுக்கல, பால்கனி ரூம் வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க. தென் மார்னிங் வந்து பீச் யோகா செக்ஷன் இருக்கும், அது சன்ரைஸில் நல்லாயிருக்கும், அது நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதோட வி ஆர் சேயிங் பாய் டு சாமுத்ரா அண்ட் பேக்கிங் அப் திங்ஸ் பேக். So let's see with another video and follow for more updates. Thanks for watching and bye guys.